அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளும் அளவிற்கான ஒரு இடத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எட்டியிருக்கிறது. வாக்கு வங்கியை இதுவரையில் நான் நிரூபிக்கவில்லை. நமக்கு எத்தனை சதவீதம் வாக்குகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன என்பதை உறுதிப்படுத்தாத நிலையிலும் கூட ஒரு கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. வாக்கு வங்கியை நிரூபிக்காத ஒரு கட்சி அமைச்சரவையில் இன்றைக்கு இடம்பெற்றிருக்கிறது. இந்த அளவில் மட்டும்தான் இதை நீங்கள் பார்க்க வேண்டும். இவர்களெல்லாம் அங்கீகாரம் பெற்றுவிட்டார்களே, அமைச்சரவையில் இடம்பெற்று விட்டார்களே, ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த வன்னி அரசு இன்றைக்கு ஒரு மாண்புமிகு அமைச்சர் என்கிற இடத்தை எட்டி பிடித்திருக்கிறாரே என்று பொறுத்துக் கொள்ள முடியாத, சகித்துக் கொள்ள முடியாத கும்பல் தொடர்ந்து நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்பிக் கொண்டுத்தான் இருப்பார்கள். திருமாவளவன் அதிகாரத்துக்காக அலைகிறார், பதவி பித்து பிடித்து அலைகிறார், பதவி வெறி பிடித்து அலைகிறார் என்றெல்லாம் சொன்னார்கள். ஏதோ நான் துணை முதலமைச்சராவதற்காக பேரம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதைப் போல, நானே அமைச்சராவதற்கு ஆசைப்படுகிறேன் என்பதைப் போல, வன்னியரசுதான் அமைச்சர் என்று அறிவித்த பிறகு அவர்கள் அத்தனை பேரின் முகத்திலும் கரி பூசியிருக்கிறோம். அவர்கள் நினைத்தது பொய் ஆகிவிட்டது, பொய்த்து போய்விட்டது. எத்தனையோ முறை பாரதிய ஜனதா அமைச்சரவையிலேயே இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பல பேர் வந்து என்னிடத்திலே ஆசை காட்டிய வரலாறு உண்டு. அப்போதெல்லாம் மயங்காதவன் இப்போது இந்த அமைச்சரவையிலே இடம்பெறப் போகிறோம் என்ற கதையை கட்டினார்கள், பரப்பினார்கள். அது உண்மையில்லை என்பதை நாம் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறோம். ஒரு எம்பி கிடைத்தாலும் அது நமக்குத்தான் என்று ஆசைப்படுகிற பல பேர் இருக்கிற இந்த அரசியல் களத்தில், ஒரு அமைச்சர் கிடைத்தாலும் அது நமக்கே, நம்முடைய குடும்பத்திற்கே என்று ஆசைப்படுகிறவர்கள் இருக்கிற அரசியல் களத்தில் அப்படி இல்லை. அதுபோன்ற முடிவை இந்த இயக்கம் எடுக்காது என்பதை நாம் இன்றைக்கு உறுதிப்படுத்தி காட்டியிருக்கிறோம். கூட்டணி ஆட்சி முறையை அங்கீகரித்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி முறை வர வேண்டும் என்று முதலில் முன்மொழிந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்படி ஒரு சூழல் காலத்தின் கட்டாயத்தால் உருவாகி இருக்கிறது.